ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு குக்கரில் வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு போட்டு அதுக்கு மசாலா வறுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். 2 பட்டை 4 கிராம் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். 3 வத்தல் போட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டு நல்லா வதக்கிடலாம். இதை பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். வதங்கிருச்சு. ஜாரில் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். 3 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி வீட்டில் அரைச்சது, 1 ஸ்பூன் மிளகாப் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கலர் மாறினோன்னே எடுத்துருங்க, கருகிராமல். அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. குக்கர் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும். வதங்கிருச்சு. தக்காளி பழம் போட்டுக்கலாம். வதங்கிருச்சு. அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா வதக்கி விடணும். ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கறியை போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விடணும். இப்போ வறுத்து வச்சுருக்க பொடியை போட்டுக்கலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மூடி வச்சுக்கலாம். 2 விசில் விட்டால் போதும். 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். சிம்மில் 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.